சிவா பேசுறது சரியா தப்பான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காமராஜரை பற்றி என்ன பேசினாலும் அது வந்து நீங்கள் பெருமையை தான் பற்றி பேசணும். அவரை குறை சொல்லி பேசினா சிக்கிடுவீங்க. ஏன்னா எல்லோரும் சொல்வது காமராஜர் ஆட்சியை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம். ஏன்னா திமுக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் சொல்லியிருக்கார் காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம்னு. அப்போது காமராஜர் ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் ஒரு பொற்கால ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சின்னு எல்லோராலும் சொல்லப்பட்டது. பாஜகவே காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி காமராஜர் ஆட்சி என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, படித்த ஒன்று. அந்த ஆட்சியை பார்க்காம இருக்கலாம் 2-3 தலைமுறையா, ஆனால் அதை பற்றி படித்தவர்கள் சொல்ல சொல்ல மேடையில் பேச பேச எல்லோருக்கும் தெரிந்த சங்கதி. இந்த நிலையில் காமராஜர் ஊர் ஊராக போவார், திமுகவை தாக்கி பேசினாலும் அவர் தங்குகிற பயணியர் விடுதி, அதாவது பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸில் ஏசி போட்டு கொடுத்ததாக கலைஞர் சொன்னார். அது என்னிடம் சொன்னார், நான் சின்ன பையன், என்னிடம் சொன்னார், நான் மேடையில் போய் சொல்வேன் என்றே சொன்னார்னு சொல்கிறார். இது உண்மையா பொய்யா? அதாவது இதே திமுகவுடைய கட்சி சார்பில் நடத்தப்பட்ட இதழ்களில் ஏன் காமராஜர் ரஷ்யா போகும்போது கோட்டு போட்டு போகவில்லை, சொட்டர் எடுத்து செல்லவில்லை எல்லாம் போடும்போது காமராஜர் உடலை பார்த்து ஒரு மட்ட ரகமான வசனத்தை எல்லாம் பிரசுரித்ததாக காங்கிரஸ் கட்சி மேடையில் பேசியது நானே கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏசி தான் முக்கியம்னு கலைஞர் சொன்னாரா என்னன்னு நமக்கு தெரியாது. இதையெல்லாம் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசணும்.